February 2009 கமெண்ட்ஸ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆண்டு ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேச வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஆளுநர் உரை என்பது வரக்கூடிய நிதிநிலை அறிக்கைக்கு ஒரு முன்னோட்டமாக அரசுடைய கொள்கை முடிவுகள், இந்த ஆண்டு நிறைவேறவுள்ள திட்டங்கள், லட்சியங்கள் ஆகியவற்றை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய ஒரு உரை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த ஆளுநர் உரையில் வரவேற்கக்கூடிய நல்ல அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. வரவேற்கக்கூடிய அம்சங்களை வரவேற்று பாராட்டியும் அரசு செய்ய வேண்டிய சிலவற்றை சுட்டிக்காட்டும் வகையிலும் என் கட்சியின் சார்பில் ஒரு சில கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ் வளர்ச்சிக்காக செம்மொழி தமிழ் ஆய்வு மையம் அமைக்கப்பட்டிருப்பதை வரவேற்கிறேன். அதேபோல மைய அரசின் ஆட்சி மொழிகளில் ஒன்றாக தமிழ் அமைய வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை அரசு எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நேற்றைய முன்தினம் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழியை நாம் எடுத்துக்கொண்டோம். அந்த நேரத்தில் அணிவகுப்பு மரியாதை செய்தவர் தமிழில் முழக்கம் இட்டதை நமது தாய்மொழிக்கு செய்த சிறந்த சேவையாக கருதி பாராட்ட விரும்புகிறேன். சென்னை மாநகருக்காக விரைவு தொடர்வண்டி திட்டம், சர்க்கரை ஆலைகளில் இணை மின் உற்பத்தி, ஆறுகள் மற்றும் நீர்நிலைகள் மாசுபடுவதை தடுப்பதற்கு பொது சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைத்தல் உள்ளிட்ட வரவேற்கத்தக்க அம்சங்கள் இந்த ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளன. அவற்றை வரவேற்று பாராட்டுகிறோம். அதே நேரத்தில் அனைவருக்கும் சமூக நீதி கிடைத்தல், எல்லோருக்கும் ஒரே சீரான கட்டாய கல்வி, குடியரசுத் தலைவர் முதல் சாதாரண குடிமகன் வரை ஒரே மாதிரியான மருத்துவ வசதி கிடைத்தல் போன்றவற்றிலும் அரசு கவனம் செலுத்திட வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழகத்தில் சமச்சீர் கல்வி முறையை அமலாக்க வேண்டும் என்ற எங்களின் கோரிக்கையை ஏற்று அரசு அதற்கென ஒரு குழுவை நியமித்தது. அக்குழுவின் அறிக்கை சமீபத்தில் அவை முன் வைக்கப்பட்டுள்ளது. அனைத்து கல்வி முறைக்கும் ஒரே சீராக 500 மதிப்பெண்கள் என்று வரையறை செய்யப்படும் என்று அரசு அறிவித்துள்ளதற்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் மற்றொன்றையும் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். சமச்சீர் கல்வி முறையை அமல்படுத்துவதில் எந்தெந்த பரிந்துகளை ஏற்றுக்கொள்வது என்பதை முடிவு செய்வதற்கு ஒரு ஆலோசனை குழுவை நியமித்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கல்வித்துறையில் பல்வேறு குழுக்கள் மத்திய அரசாலும் மாநில அரசாலும் பல்வேறு காலகட்டங்களில் அமைக்கப்பட்டு அவற்றினுடைய பணிகள் முடிவடையாமல் இருக்கின்றன. எனவே இந்த சமச்சீர் கல்வி முறை எந்த தேதியிலிருந்து அமல்படுத்தப்படும் என்பதை அரசு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். கட்டாய நன்கொடை அல்லது அரசு அறிவித்துள்ளதற்கு மேலும் கல்வி கட்டணம் வசூலித்த சில தனியார் கல்லூரிகள் மீது அரசு எடுத்துள்ள நடவடிக்கையை வரவேற்கிறோம். இதேபோல மழலையர் பள்ளி மற்றும் மெட்ரிக் வகுப்பு வரை கட்டாய நன்கொடை மற்றும் அதிகமான கல்வி கட்டணம் பள்ளிகளிலும் வசூலிக்கப்படுவதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். அவற்றின் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நான் அரசினுடைய கவனத்திற்கு மற்றொரு முக்கியமான விஷயத்தையும் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். இந்த நாட்டின் முதன்மை தொழிலாக விளங்குகிற வேளாண்மை தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிந்து கொண்டிருக்கிறது. விவசாய இடுபொருட்களின் விலை உயர்ந்துள்ள அதே வேளையில் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைப்பதில்லை. பயிர் நடுவதற்கு அல்லது அறுவடை செய்வதற்கு கிராமங்களில் விவசாய தொழிலாளர்கள் இல்லை. இதனால் படிப்படியாக விவசாய நிலங்கள் அனைத்தும் வீட்டு மனைகளாகவும் தொழிற்சாலைகளாகவும் மாற்றப்பட்டு வருகின்றன. விவசாயிகளின் இன்னல்களை ஓரளவிற்கு போக்கும் வண்ணம் இந்த அரசு 7,000 கோடி ரூபாய் அளவிற்கு கூட்டுறவு விவசாய கடன்களை தள்ளுபடி செய்துள்ளது உள்ளபடியே பாராட்டத்தக்கதாகும். ஆனாலும் கூட விவசாயிகளுடைய பிரச்சனைகள் இன்னும் ஏராளம் இருக்கின்றன. மத்திய அரசில் ரயில்வே துறைக்கென ஒரு தனி நிதிநிலை அறிக்கை வைக்கப்படுவது போல நமது மாநிலத்தில் வேளாண்மை துறைக்கென தனியாக ஒரு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து விவசாயிகள் வளம் பெற தனி நிதி ஒதுக்கீடுகள் செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏற்கனவே கூட்டுறவு அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தப்பட்டு ரத்து செய்யப்பட்டது உறுப்பினர்களுக்கு நினைவிருக்கும். தற்போது பல கூட்டுறவு வங்கிகள் உள்ள தனி அதிகாரிகளின் ஆதிக்கத்தை போக்க விரைவில் கூட்டுறவு அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்த அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். ஸ்டாப்.